இளைஞர் எங்க இருந்தீங்க? இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க காரைக்குடியில. காரைக்குடியில வந்து இளைஞர்லாம் யாரு? எதுக்கு சீமான் பின்னாடி வந்து நிக்கிறீங்க இவ்வளவு பேரு? இத்தனை நாள் இங்கே போனீங்க. தமிழ் தேசியம் ஒரு கத்திட்டே கிடந்தாரு. மாற்று அரசியல் ஒரு கத்திட்டே கிடந்தாரு. மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எந்த பையனும் யாருமே காணும். இன்னைக்கு பாக்குறேன் காரைக்குடியில அவ்வளவு பேர் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ஊருக்காரங்க இல்ல, எந்த மாவட்டத்துல வந்திருக்கீங்க? யாருக்காண்டி வந்திருக்கீங்க? செந்தமிழ் சீமானுக்காண்டியா? ஐயா உங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏன்னா ஒரு திரைக்க வச்சு பின்னாடி கூட்டமா கத்திக்கிட்டு திருறவங்க மத்தியில ஒரு கொள்கை பிடிப்புடன் ஒரு பின்னாடி சீமானுக்காண்டி வந்து காரைக்குள்ள ஓட்டு கேட்கறீங்க பாருங்க. உங்களுக்கு நன்றியா. நாங்க காரைக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்குது. எங்களோட பெருமையை நாங்க காரைக்குள்ள செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு போட்டு அவர் சட்டமன்ற ஏற்றி அழகு பாக்குறது எங்களோட முதல் வேலையே. எங்க காரைக்குள்ள அவர் ஜெயிக்கிறனால மொத்த தமிழகத்துக்கு வெற்றி கிடைக்க நான் நம்புறேன். ஏன்னா அவர் போராட்ட காலத்துல மட்டுமே பேசி பார்த்து நம்ம சட்டமன்றத்தில் எப்படி பேச பார்த்தது இல்ல. இந்த ஆட்டம் 2026 பாப்பீங்க. காரைக்குடி தொகுதியில வந்து வெற்றி பெற போறது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதுல மாற்று யாராலும் சொல்ல முடியாது. போட்டி இருக்கதான் செய்யும். போட்டி இல்லாம இங்க வெற்றி வாய்ப்பே கிடையாது யாருக்கும். அதனால போட்டி இருந்தாலும் வெற்றி வந்து செந்தமிழன் சீமானுக்காண்டிதான். அதுக்காண்டிதான் செந்தமிழன் சீமான் அவன் தம்பி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பிரபாகரன் யாருன்னு தெரியாதப்போ அவர் தான் பிரபாகரன், அவர் தான் நம்ம தமிழ்நாடு தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி போராளின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து விதைச்சு இந்த விதை வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்து நிக்குது. அதனால செந்தமிழன் சீமானுக்கு காரைக்குடி மக்களாகி நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க நம்புறேன். கண்டிப்பா ஜெயிப்பாரு. எம்எல்ஏவா நிக்கிறாரு, சட்டமன்றத்துல வந்து பேசுறாரு. இனிமேல் தான் அரசியல மாற்றமே இருக்குது. மாற்றம் சொல்றது மாற்றத்துல அவங்க கொடுத்த இலவசத்திலிருந்து கொடுக்கிற மாற்றம் இல்ல, அடிப்படையிலே மாற்றம். அது கொண்டாந்தது யாரு? செந்தமிழன் சீமான். அவர் சட்டமன்றத்துல மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் கத்தின ஒருத்தருக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அதை உருவாக்கி கொடுத்த காரைக்குடி மக்கள்னு ஒரு பெருமை நம்மளுக்கு இருக்கு. அது தமிழனுக்குன்னு ஒரு பெருமை இருக்கிற மாதிரி காரைக்குடி மக்கள் நமக்கு ஒரு பெருமை இருக்கு. நம்புறேன். ஓட்டு போடுறீங்க நம்ம விவசாய தினத்துக்கு தான். யாரும் எங்களை மாற்று கிடையாது. நம்ம தான் ஜெயிக்கிறோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி தெரியும்.